பேன்ல அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அதோட ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பல்ஸ் மோட் கொடுத்தா போதும், ரொம்ப பவுடர் வேண்டாம். இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல சிக்கனை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இதுலயே இவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருந்த மசாலா 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருங்க. ரொம்ப ஜாம் ஆகுது. இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். ஒரு 1 மினிட்டுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ரெடி.